கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் பூர்த்தி அடைவதற்குள் முழுமையடைவதற்குள் எல்லா கட்சிகளிலும் இருக்க வியாதி, உட்கட்சி பூசல் என்ற வியாதி தாவேகாவிலும் விஜயகாந்த் கட்சியிலும் பெரிய அளவில் வளர தொடங்கி இருக்கிறது. இதை அவர் சமாளிக்கின்ற விதம் வந்து ரொம்ப சர்வாதிகார தன்மை கொண்டதாக இருக்குது. காரை விட்டு இறங்காமல் கார் அவங்க மேலே கிட்டத்தட்ட மோதிர மாதிரி போகிறாரு. அவர் ஒரு கட்சி தலைவருக்கான பண்பே இது கிடையாது. ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவருக்கான பண்பே கிடையாது. அது அந்த கட்சி தான் முடிவு செய்யணும். இந்த அணுகுமுறை கட்சியை எங்கும் கொண்டு செல்லாது. அப்போ வாய்ப்புகள் வந்தாலும் அவர்களால் அதை முழுவதும் பயன்படுத்தி கொள்ள முடியாது. இப்போ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா டிடிவியும் ஓபிஎஸும் வந்து விஜய் அவர்களோட கூட்டணி சேர்றாங்க. ஆனால் அது அதிமுக எந்த அளவான ஒரு பாதிப்புகளை ஏற்படும் சார்? கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு 20லேருந்து 30 தொகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் சார். நிச்சயமாக ஏற்படுத்தும் சார். அதாவது அவங்க ஜெயிக்கிறது கடினம். தாவேகா ஓபிஎஸ் ஜெயிக்கிறது கடினம் என்னோட அசஸ்மெண்ட்டில். அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அதிமுகவோட வெற்றி வாய்ப்பை சிதைப்பார்கள். வரும் தேர்தல் வந்து ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருக்கும். 500 ஓட்டில் 100 ஓட்டில் ஜெயிக்கலாம் தோக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு தொகுதியில் அவங்க 500லேருந்து 1000 ஓட்டை உடைப்பாங்க. கண்டிப்பாக சமூக வாக்குகள் இருக்குது, ப்ளஸ் விஜயோட ஓட்ஸ் இருக்குது. அது வந்து அதிமுக ஓட்டை பதம் பார்க்கும். இப்போ ஆல்ரெடியே வந்து நம்முடைய துக்ளக் இதயா போன்றவர்கள் பல தேர்தல்களை சரியாக கணிப்பை கொடுத்தவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேற்கு மண்டலத்திலேயே வந்து பல தொகுதிகள் அவங்க சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் 10 தொகுதி இருக்குது மொத்தம். அதில் ஒரு தொகுதியை தவிர 9 தொகுதியில் தாவேகா தான் நம்பர் 2, அதிமுக நம்பர் 3ன்றாங்க. நம்முடைய துக்ளக் இதயா போன்றவர்களோட கணிப்பு. கோயம்புத்தூரில் 10 தொகுதி, 1 தவிர அந்த 1ல் மட்டும் வேலுமணி ஏடிஎம்கே அவங்க வந்து லீடிங்கில் வராங்க. மற்ற இடம்லாம் 9 தொகுதியும் திமுக லீடிங். அதில் நம்பர் 2 அவர் என்ன சொல்கிறாருன்னா 9 தொகுதியிலையும் தாவேகா தான் நம்பர் லீடிங்ன்றாங்க. அப்போ ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போகுது. கொங்கு பெல்ட்லையே, கொங்கு பெல்ட்டில் நம்ம அதை மென்ஷன் பண்ணோம். கொங்கு பெல்ட்டில் போகுது ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு. தென் மாவட்டங்களில் அதே மாதிரி வந்து இன்னும் பல தொகுதிகளையும் அதிமுக 3வது இடம். ஆல்ரெடி 3வது இடத்துக்கு போயிடுச்சு. போயிடுச்சு. ஓபிஎஸ் டிவி இல்லாதனால போன பார்லமெண்ட் தேர்தலில் 3வது இடத்துக்கு போயிடுச்சு. 7 இடத்துல டெபாசிட் போச்சு. அப்போ ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் வெளியில் அனுப்பிட்டாங்கன்னா, ஆனால் அவங்க தாவேக்காக போய் சேரணும். திமுக போனாங்கன்னா ஃபினிஷ்டு. திமுக போனால் ஏடிஎம்கே ஓட்டு திமுக போகாது. அது ஓரளவுக்கு ஏடிஎம்கே பக்கம் சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேக்காக்கு ஓபிஎஸ் நகர்வாரையானால் சிக்கல். யாருக்கு சிக்கல்னா எடப்பாடிக்கு சிக்கல்.